ஹாய், நான் உங்கள் மனசு பேசுகிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் டைனோசர் வாழ்ந்துச்சான். பெரிய பெரிய டைனோசர்ஸான் அப்படின்னு கதை சொல்லி கேட்டிருக்கோம், படம் பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காட்டில் புலிலாம் இருந்துச்சான் அப்படின்னு சொல்கிற நிலமை வந்துடக்கூடாதுல்ல. ஸோ இன்னைக்கு என்ன டே தெரியுமா? சர்வதேச புலிகள் தினம்தான். பெரிய பூனை வகையை சேர்ந்தது தான் இந்த புலி. புலிகளோட பாதுகாப்பானவும் செழிப்பானவும் வாழ்விடமாக இருக்கிறது எதுனா காடு. அந்த காட்டை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு புலிகள் கண்டிப்பாக தேவை. கடந்த நூற்றாண்டில் 97% காட்டு புலிகள் இல்லாமல் போயிடுச்சுன்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா? இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? ஒன்லி 3000. புலிகள்லாம் அழிவோட விளிம்பில் இருக்குது. அதோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகிறதால தான் இந்த டேவை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். பிகாஸ் அதோட வாழ்விடம், அதோட காலநிலை மாற்றம், வேட்டையாடும் திறன், அது இருக்கிற கிளைமேட், இது எல்லாமே சேர்ந்து அதை அழிச்சிட்டே வருது. ஏன்னா நம்ம அங்கே ஃப்ளாட் போட்டு விற்றுட்ருக்குமே. மட்டும் இல்லாமல் புலியோட எலும்பு, தோல், பாடி பார்ட்ஸை வந்து கடத்தி நிறையா பேர் கேஸில் சிக்கியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ புலியை ப்ரொடெக்ட் பண்ண தான் இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். புலியோட எண்ணிக்கையை மீட்டமைக்கிறதுக்காகவும் அதை சேஃபாக பார்த்துக்கிறதுக்காகவும் நம்ம கண்டிப்பாக இந்த டேயில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும். நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயம் ரொம்ப ஈஸியாக இந்த சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகும். அது உங்களுக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்ல விஷயங்களை சோஷியல் மீடியாவை ஒரு ஆயுதமாக எடுத்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி புலிகள் தினம் இல்லையா? ஸோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். காடுனா என்ன, காட்டில் வாழ விலங்குகள்லாம் என்ன, வெறும் வந்து பிக்சர்ஸில் இது டைகர், இது சிங்கம், இது புலி, இது கரடி அப்படின்னு பசங்களுக்கு காட்டுறதை விட ஜூவில் கூட்டு போயிட்டு அதோட அழகை காட்டுங்க. காட்டு விலங்குகளோட பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. சொல்லப்போனால் ஒரு நாய்க்குட்டி தத்தெடுத்து வளர்க்குறாங்க, ஒரு பூனை தத்தத்தை வளர்க்குறாங்க. ஏன் புலி தத்தத்தை வளர்க்கக்கூடாது? ஐ மீன் வீட்டில் கூட்டு வந்து வளர்க்க முடியாது, அதுக்கு நம்ம நிதியுதவி செய்யலாம். கவர்மெண்ட்டில் அதுக்கான ஆஃபர்ஸ் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச நிதியுதவி அவங்களுக்கு கொடுக்கலாம். அதை தாண்டி நம்ம நண்பர்களையும் அவங்களுக்கான நிதி உதவியை வந்து செய்யறதுக்கு அவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம். புலியோட கர்ஜனை எப்படி இருக்கும்னா, 2 மைல் தூரத்துக்கு அந்த பக்கம் இருந்தாலும் அதோட சத்தம் நமக்கு கேட்கும். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ஒரு அனிமல். 1 மணி நேரத்துக்கு 40 மைல் வேகத்தில் அது வந்து ஓடுமா. பூனை தான் இருக்கிறதுலையே அதோட குட்டியான ஜென்ரேஷன்னு சொல்லலாம். புலியை விட குட்டி. ஸோ இந்த புலியோட எடை எவ்வளோ இருக்குன்னா 800.278 பவுண்ட். ஒரு குட்டி 2லேருந்து 3 வயசுக்கு அப்புறம் தான் வேட்டையாட முடியும். உலக காட்டு புலிகளோட எண்ணிக்கையில் 70% எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ இந்த புலிகளோட எண்ணிக்கை குறைஞ்சி வர்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? அதுவும் நாம தான், மனிதர்கள் தான். அப்படி தெரிஞ்சும் அதுக்கு நம்ம எதுவும் வந்து முயற்சி பண்ணலைன்னா அதோட மொத்த அழிவுக்கு நாமளே காரணமாயிடுவோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு எந்த ஒரு அனிமலையும் அஃபெக்ட் பண்ணாமல் அதுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். புலி, பாம்பு, சிங்கம் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கிட்ட போயிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்து வளர்க்கலாம் முடியாது. பட் அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஆஃபர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம். ஸோ அதோட நல்ல விஷயங்களை சொல்லி புரிய வைக்கலாம். ஸோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.